புது சாமந்தி செடி வாங்கினீங்கன்னா எப்படி பராமரிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா வாங்கின செடி கூட சில டைமில் காஞ்சி போயிடும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நான் சொல்கிற போல் வளர்த்திங்கன்னா பொழைச்சி நல்லா வளரும் சாமந்தி கன்று. பாருங்கள், இந்த சாமந்தி செடி பாருங்கள், இது வந்து புது செடி. இது வந்து புது சாமந்தி செடி. நம்ம ஏற்கனவே கண்டினியூவாக வீடியோ பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன். அந்த சந்தன கலரு நடுவில் வந்து கொஞ்சம் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த செடி நான் வந்து தனியாக வந்து ஒரு செடி நான் நட்டிருக்கிறேன். அந்த செடி வந்து பரவாயில்ல, பொழைச்சிக்கிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறேன் நான், இதெல்லாம் நான் நடும்போதெல்லாம் வீடியோ பண்ணியிருப்பேன். இப்போ வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா வளருதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இந்த செடியில் மொட்டெல்லாம் கூட இருக்குது. ஆனால் இது வந்து புது செடி தான். மொட்டு வந்து இப்போ தான் புதுசாக வருது நம்மக்கிட்ட, அதாவது பிரான்ச்சஸ்லாம் போட்டு நல்லா வளருது. ஆனால் மழை வருது. இப்போ ஒரு வாட்டி மழை பெஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து மழையில் வைக்கக்கூடாது, நம்ம கீழே கொண்டு போய் வச்சுருந்தோம் மழை விழாத இடத்துல. நீங்கள் வந்து போர்ட்டிக்கோலையோ இல்லை பால்கனியில் மழை விழாத இடத்துல எடுத்துன்னு போய் கொண்டு போய் வச்சுடுங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மேலே கவர் பண்ணிடணும், ரொம்ப தண்ணி உள்ளே போகாமல் சொல்கிறேன் நான். புதுசாக நட்ட சாமந்தி செடி அதிகமாக மழை தண்ணி பட்டாலும் காஞ்சிடும், அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நான் சொன்ன சந்தன கலர் செடின்னு சொல்லிட்டு இது போன வாட்டி கொஞ்சம் 3 மாதம் ஆயிடுச்சு போல் வாங்கிட்டு. அந்த பிளான்ட்டு தான் இது. இது கூட வந்து கொஞ்சம் காஞ்ச போல தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து வளர்த்து பராமரித்து கொஞ்சம் நல்லாயிடுச்சு. இப்போ செடி நிறைய பிரான்ச்சஸ் கூட வருது. நம்ம ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் காப்பாற்றிட்டோம்னா சாமந்தி செடி, அதுக்கப்புறம் நம்மளே நிறைய ரெடி பண்ணிடலாம். இது போல் சின்ன சின்ன கப்பில் வச்சுட்டு கூட நிறைய செடி உருவாக்கலாம். நீங்கள் அந்த சாமந்தி செடி கூட நம்ம கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு நிறைய கண் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாமந்தி கூட சந்தன கலரு. ஹைப்ரிட். ஆனால் இந்த சாமந்தி நாட்டு சாமந்தி கிடையாது. இது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நிழல் பாதி வெயில் பாதி இருக்கிற மாதிரி தான் இடங்கள்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் செடி பொழைச்சி நல்லா வளரும். நாட்டு சாமந்தி எல்லாம் பாருங்கள், நாட்டு சாமந்தி தான். இந்த நாட்டு சாமந்தி எல்லாம் மஞ்சள் கலரெல்லாம் எல்லோ கலரு. ஒரு டைம் எரு போட்டாலே நல்லா வளரும். அதே சமயத்தில் வெயிலில் வச்சா கூட டெய்லி தண்ணி ஊற்றினாலும் எதுவும் செய்யாது. இந்த சாமந்தி செடி சூப்பராக வளரும். நாட்டு சாமந்தி ஹைப்ரிட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும். நான் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பிலை தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் புது செடியில். நீங்களும் அது போல் புது செடிக்கு வந்து வேப்பிலை தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மஞ்சத்தூள் வேப்ப இலை ரெண்டுமே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணியில் ஊற வச்சு டிசீஸ்லாம் வராது, நல்லா வளரும் சாமந்தி கன்று. இந்த செடி வந்து நான் நட்டுட்டு மண்புழு தண்ணி கூட ஊற்றிருக்கிறேன். இந்த செடி இப்போ பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த செடி தான் இதுவும். ஆனால் இது ரொம்ப நாள் செடி. இது இப்போ தான் புதுசாக சந்தன கலர் அடிக்கடி காமிச்சிருக்க வீடியோவில் அந்த செடி தான் இது ஹைப்ரிடு. ஏன்னா நம்ம வந்து மண்புழு தண்ணி ஊற்றினா கூட செடி வந்து சப்போஸ் காயுது போயிடுதுன்னா கூட நம்மளுக்கு மண்புழு தண்ணி ஊற்றினா கூட பொழைச்சி வரும் செடி. அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா உயிரோட்டம் நல்லாயிருக்கும் நீங்கள் மண்புழு தண்ணி ஊற்றுனீங்கன்னா. இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட் இருந்தாலும் தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னா ஆலோவேரா கூட நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றலாம். இதெல்லாம் வந்து புது செடி நடும்போது கொடுக்க வேண்டிய ஃபெர்டிலைசர் எல்லாம். பால்சம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, ரெட்டு போல் ஆரஞ்சு. ரெட்டு தான் நினைக்கிறேன். மொட்டு பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருந்தது பூ மொட்டு, அதுக்கு சொல்கிறேன். பால்சம் கூட சூப்பராக நீங்கள் வளர்க்கலாம். இதில் கூட சீடு வரும். பூவில் பூத்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக காயிற டைமில் உங்களுக்கு சீடு வரும், அதுக்கு சொல்கிறேன். புது சாமந்தி செடி நட்டிங்கன்னா நான் சொல்கிற போல் பராமரிச்சிங்கன்னா சூப்பராக வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.